வணக்கம் நண்பர்களே. பைலட் பேனா என்று ஒரு பேனா நிறுவனம் இருந்தது. பைலட் பேனா என்பது 80களில் மிக அதிக மார்க்கெட் ஷேர், அதாவது சந்தையில் விலை மதிப்பான பேனா. அந்த பேனா வாங்க வேண்டும், அந்த பேனாவில் எழுத வேண்டும் என்று கனவு கண்ட மாணவர்கள் அன்று அதிகம். அந்த 80களில் பள்ளிக்கூடங்களில், கல்விக்கூடங்களில் ஒரு பெருமதிப்பு பெற்ற பேனா அது. நிறைய மாணவர்களுக்கு அந்த அந்த பேனா வாங்கிறது தான் ஒரு பெரிய லட்சியமாக இருக்கும் அந்த மாணவ பருவத்தில். அந்த பைலட் பேனா நிறுவனம், பைலட் தேட்டர் என்று கூட சென்னையில் ஒரு தேட்டர் இருந்தது. அது திமுகவினுடைய சீனியர்களுக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி அவங்க உட்கார்ந்துருக்கிற அறிவாலயம் அந்த பைலட் நிறுவனத்தினுடைய, அந்த பைலட் குடும்பத்தினுடைய ஒரு பகுதி சொத்தை அறிவாலயம் ஆக்கிரமித்து தன் கட்டடத்தை கட்டியிருக்கிறது. எழிலகம், எத்தனையோ அகங்கள், அவங்க நிறைய எழிலகம், அன்பகம், கண்பகம், செண்பகம் என்று எல்லாம் கட்டியிருப்பாங்க. பைலட் பேனா நிறுவனத்திடம் இருந்து நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ததா இல்லையா, தனிப்பட்ட முறையில் ஏதாவது வேறு ஏதாவது உதவி செஞ்சு அதை வாங்கினாங்களா அது தெரியாது. ஆனால் ஆக்கிரமிப்பு செய்தது உண்மை. அந்த பைலட் பேனாவுடைய அந்த நிறுவனத்தின் அந்த குடும்பத்தை சார்ந்த வாரிசுகள் இன்றும் மிச்சம் இருக்கிறார்கள். அவர்களிடம் நீங்கள் தனியாக விசாரித்தால் இந்த ஆக்கிரமிப்பு திமுகவின் அத்தனை விஷயங்களும் வெளியே வரும். இதை எப்படியோ மத்திய வேட்டையன் என்று நாம் அடைமொழியோடு அழைக்கக்கூடிய அந்த வலிமை வாய்ந்த அமைச்சர், அந்த கட்சி இதை இப்போது எல்லாம், இந்த விஷயங்களை எல்லாம் இப்போது தகவல் எல்லாம் திரட்டியிருக்காங்க. இப்போ பைலட் பேனா நிறுவனத்தினுடைய வாரிசுகள் வாயை திறந்தால் திமுகவிற்கு மிகப்பெரிய சேதாரம் உண்டாகும். இதில் என்ன பயமுறுத்துறீங்க? பைலட் பேனா நிறுவனத்தோட வாரிசு யார் இருப்பாங்க? ஆட்சி எடுத்து சொல்லிடுவாங்களா? நம்மளுடைய சேனல்லையே பைலட் பேனா நிறுவனம் என்னென்ன திமுக செஞ்சது அப்படிங்கிறதுக்கான சாட்சிகள் இருக்குது. தீயவை தீயினும் அஞ்சப்படும் அப்படின்னு நீங்கள் நம்ம சேனலில் தேடினீங்கன்னா அந்த வீடியோ பூரா வெளியே வரும். பார்க்குறீங்களா? அப்படி நம்ம சேனலுக்கே இந்த மாதிரி ஆதாரங்கள் கிடைக்கிதுன்னா மத்திய அரசு புலனாய்வு குழுக்களுக்கு கிடைக்காம இருக்குமா? ஒருவேளை இப்போது இருக்கிற முதல்வர் ஸ்டாலினுக்கு பைலட் பேனாவை பற்றி ஒன்றுமே தெரியல, பைலட் பேனா நிறுவனத்தை சார்ந்த அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்போ நடந்தது ஒன்றும் தெரியலன்னா சீனியர்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஆபத்து எல்லா இடத்திலும் காத்திருக்கிறது. உங்களுடைய ரகசியங்கள் ஒவ்வொன்றாக வெளிவரும் காலம் இது. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.